நம்ம சைடு ஐயோ கிறிஸ்தவர்கள் அல்லாகிய என்ன என் ஜாதி பேரை வச்சு திட்டி விட்டாயா, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், SC ST ஆக்ட், ஐயோ எனக்கு நியாயம் கிடைக்கல, நீதிபதி ஐயா என்ன பண்ணிட்டாரு, அந்த கேஸை தள்ளுபடி பண்ணி விட்டாரு. அது நீதிபதி ஐயா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம தோத்துதான் போவோம். யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. என்னன்னு அர்த்தம்? ஜாதி இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்ட பிறகு நீ என்னப்பா என்ன ஒரு ஜாதி பேரை சொல்லி திட்டுறது? நீ என்னமோ ஒண்ணு சொல்லி திட்டினிய, என்னது? நான் என்ன வச்சு பேசுறேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. உதாரணத்துக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன திட்டுறீங்க, ஏழை சார்லஸ் நாடாம் பயல, விளங்காத பயல அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்? சார்லஸ் ஓகேப்பா, ஆமா என் பேரு சார்லஸ் தான், ஞானஸ்நான பேரு, திருநெல்வேலி மாவட்டத்துல திடப்படுத்துதல் நற்கரணை கம்யூனியன் எடுக்கும்போது பிஷப் ஐயா வந்து துணை பேர் ஒன்று வைக்க சொன்னாங்க, சார்லஸ் கோயில்ராஜ். ஓகே, சார்லஸ் கோயில்ராஜ்ன்ட்டு என்ன திட்டிக்கோ. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ சார்லஸ் நாடாம்பையன்னு சொன்னீங்க, என்னது அது நாடாம்பைய? தெரியாதா உனக்கு? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஷாக்கிங்கா கேட்குறீங்க, தெரியலப்பா, சார்லஸ் என் பேரையா, அதுக்கு பின்னாடி அந்த நீங்க என்ன சொல்றீங்க, எப்பா அது உன் ஜாதியில ஜாதியா அப்படின்னா தெரியாதுங்க. என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் கிறிஸ்தவன். நானு எனக்கு ஜாதி நீங்க சொல்ற இது எனக்கு என்னன்னு புரியலங்க. சார்லஸ் நாயின்னு திட்டுங்க, நான் கோவப்படுறேன். சார்லஸ் பிசாசுன்னு திட்டுங்க, நான் கோவப்படுறேன். சார்லஸ் எரும மாடுன்னு திட்டுங்க, இல்ல சார்லஸ் சிங்கம், இல்ல சார்லஸ் கரடின்னு திட்டுங்க, இல்ல சார்லஸ் பன்னிக்குட்டின்னு திட்டுங்க, நான் கோவப்படுறேன். ஆனா சார்லஸ் சொல்லி ஒரு அதுக்கப்புறம் பின்னாடி என்னமோ சொன்னீங்கல, அந்த ஜாதி எனக்கு தெரியாதுங்க. அப்படித்தானே நான் சொல்லணும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்ட நீங்களும் சொல்லணும். என்ன ஜாதி பேரை வச்சு ஒருத்தர் திட்டி விட்டான், கேஸ போடுறான், கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டு போவோம், ஹை கோர்ட்டு போவோம், போலீஸ் ஸ்டேஷன் போவோம். எதுக்கு? எங்க போனாலும் நம்ம கேஸ் தள்ளுபடி தான் ஆகும். ஏன் ஜட்ஜ் ஐயா போ, கிறிஸ்தவனா இருந்துகிட்டு நீ சாதி பேரை வச்சு ஒருத்தன் திட்டி விட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்டால கொடுக்க வரியா? ஹைகோர்ட் அட்வொகேட் ஆகட்டும், ஹைகோர்ட்ல தள்ளுபடி ஆகி சுப்ரீம் கோர்ட் பேருக்கு பாருங்க, 2 ஜட்ஜிமார்களும் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தள்ளுபடி தான் பண்ணுவாங்க, நம்ம கேஸ் ரிஜெக்ட் தான் ஆகும், நம்ம தோத்து தான் போவோம். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா